Hello students, welcome back to Parikoor Early Classes. So இன்னைக்கு கிளாஸ் எதை பத்தினா 10th CBSE மேக்ஸ் பத்தி. ஸோ 9th இருந்து 10th கிளாஸ் போறவங்க எல்லாருக்குமே வந்து இப்போ 10th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கொஸ்டின் என்னன்னா எக்ஸ்பிரஸ் ஈச் நம்பர் அஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ். ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி இந்த நம்பருக்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுலேயே வந்து ரெண்டு சப்டிவிஷன் எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து 140, செகண்ட் 156. ஸோ இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்திருக்கேன். இப்போ 140 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். இப்போ 140 வந்து 2 7s are 14, 0 அப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 2 35s are 70, 2 3s are 6, பேலன்ஸ் 1 போட்டுனா 10, 10 2 டேபிள் 5 times வரும். நெக்ஸ்ட் இப்போ வந்து 2 டேபிள்ல வந்து 35 வராது. நெக்ஸ்ட் 5 டேபிள்ல வரும். 5 7s are 35, நெக்ஸ்ட் 7 1s are 7. ஸோ அப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு? இப்போ 140 எப்படி எழுதலாம்னா 2 into 2 into 5 into 7. ஓகே, இப்போ ப்ரைம் ஃபேக்டர்ஸ். ஸோ இது எப்படி எழுதலாம்? 2 வந்து ரெண்டு டைம் இருக்குதுன்னா 2 power 2 into 5 into 7. ஸோ எப்பயுமே எல்சிஎம்க்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம்னா ரெண்டு டைம் 2 இருந்தா 1 டைம் இருக்கும் இல்லையா? ஸோ அதே தான். அப்போ ரெண்டு வாட்டி 2 இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி, அடுத்து 5 7. ஜஸ்ட் ஃபேக்டர் மட்டும் கேட்டதுனால நம்ம 2 5 7 எடுத்து வைப்போம். என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இங்க யூஸ் பண்ணிருக்கோம்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு வாட்டி இருந்தா ஒரு வாட்டி எழுதிடும், அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் இதுலயே இருக்க செகண்ட் சப்டிவிஷன் போடலாம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் வந்து 156. ஸோ 156 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண போறோம். ஸோ 2 டேபிள் எடுக்கிறேன். 2 7s are 14, பேலன்ஸ் 1 போட்டோம்னா 16 ஆயிடும். அப்போ 2 8s are 16. ஸோ திரும்பியும் 2 டேபிள், 2 3s are 6, பேலன்ஸ் 1 போட்டோம்னா 9. ஸோ 39ன்றது 3 1s are 3s are 3 13s are. நெக்ஸ்ட் 13 1s தான் 13. அப்ப 156 எப்படி எழுதலாம்னா 2 into 2 into 3 into 13. அப்ப 2 times 2 இருக்கனால 2 power 2 into 3 into 13. அப்ப prime factors என்னன்னா prime factorன்றது என்னென்ன நம்பர்ஸ் யூஸ் பண்றோன்றது மட்டும்தான். அப்ப கம்மா போட்டு ரெண்டு வாட்டி இருக்க 2 ஒரு வாட்டி இருக்கிறது அவ்வளவுதான். ஸோ அப்ப prime factors போட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.